ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அசத்தல் சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் இலை கொழுக்கட்டை எப்படி செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அது செய்கிறது ரொம்பவுமே ஈஸி, அப்புறம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அது செய்கிறதுக்கு நான் ஒரு 2 கப் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறிட்டு இப்போ அது கூடவே நம்ம தண்ணி சேர்த்து நல்லா கெட்டி ஆகிற வரைக்கும் நல்லா பிசைஞ்சு எடுக்கணும். அதனால் நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ பிசைய ஆரம்பிச்சிடலாம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கை வச்சு அங்கங்கே கட்டியாக இருக்கிறதெல்லாம் சேர்த்து நல்லா பிசையணும். இப்போ நல்லா இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு இதை பிடிச்சி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிடிச்சி இருக்கிற வரைக்கும் அப்போ தான் நம்மளுக்கு இலையில் ஒட்டாமல் பிசு பிசுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ நான் அதுக்கு பூரணத்துக்கு ஒரு 2 முடி அளவு தேங்காய், அது கூடவே நம்ம குட்டி குட்டியாக இது பண்ணி வச்சுருக்க வெல்லம். இப்போ நம்ம ஒரு இலையை இந்த மாதிரி குட்டி சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே கொஞ்சம் ஆயில் நல்லா அப்ளை பண்ணிடலாம். ஃபுல்லாகவே ஆயில் தடவிட்டு இப்போ நல்லா ஆயில் தடவிட்டு நம்ம ஒரு உருண்டையை இது மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி இலையில வச்சு இந்த மாதிரி ரவுண்ட் பண்ணி எடுத்துகிட்டு அது கூடவே நம்ம தேங்காய், அப்புறம் நம்ம கூடவே எடுத்து வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துட்டு இப்போ நம்ம மடித்து எடுத்துடலாம். இப்போ இந்த மாதிரி மடித்து 2 பக்கமும் எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சுட்டு நம்ம ஒரு இட்லி செட்டில் கொஞ்சமாக தண்ணி பாதி அளவுக்கு ஊற்றிட்டு இட்லி செட்டில் வச்சு அவிச்சிடலாம். இப்போ பூர்ணம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அவிச்சு எடுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி மூடிட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து எடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சுவையான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இதை கடையில் அச்சு வாங்கி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.